Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளான அடியக்கமங்கலம், கிடாரம் கொண்டான், சேந்தமங்கலம், கமலாபுரம், புலிவளம், கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் வாகன ஓட்டிகள், நடைபயிற்சி மேற்கொள்பவர்கள், அலுவலகத்திற்கு செல்வோர், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தைப்பூச விழாவிற்கு செல்ல திருப்பூரில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படாததால் முருக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர். பின்னலாடை நகரான திருப்பூரில் இருந்து 2 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாகவும், சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோவையில் இருந்து திருப்பூர் வழியாக எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் அதுபோல் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே நிர்வாகம் தமிழகத்தை புறக்கணிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த டிராக்டர் தீப்பிடித்து எரிந்தபடி சாலையில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேத்தியாத்தோப்பைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் வைக்கோல் ஏற்றி வந்த டிராக்டர் மின்கம்பியில் உரசியதால் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தீப்பிடித்த நிலையில் டிராக்டர் இயக்கப்படாததால் மற்ற வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இதில் வைக்கோல் முற்றிலும் எரிந்து சேதமானது.